ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிடிஎல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து மொபைல் ஃபோனில் எப்படி நீங்கள் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணணுன்றது தான். நான் வந்து பவர் பாயிண்ட் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் ஸ்க்ரீன் இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபோல்டர், அப்புறம் ஷேர்டு, அப்புறம் ஓப்பன். இப்போது நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய விதமான டிசைன்ஸ் இது காட்டும். உங்களுக்கு எந்த விதமான டிசைன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா, நான் வந்து இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது க்ரியேட் பண்ணிக்கோ. க்ரியேட் பண்ண உடனே சைடில் உங்களுக்கு காட்டும். இந்த இடத்துல நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பவர் பாயிண்ட்டுக்கு நீங்கள் பேர் வச்சுக்கலாம். புதுசாக ஏதாவது ஒரு பேர் நீங்கள் இதில் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்லைடு க்ரியேட் ஆகிடுச்சு. எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்லைடு டைட்டில் ஸ்லைடாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்த டபுள் டேப் டு ஆட் டைட்டில் இருக்கிறத டபுள் டேப் பண்ணுறேன். அந்த இடத்துல என்னுடைய டைட்டில் வைக்கிறேன். நான் ஒரு டைட்டில் கொடுத்துட்டு ஓகேவா, இந்த பேக் வந்துடுறேன். ஸோ இப்போ இது டைப் ஆகிடும். சப்டைட்டில் நீங்கள் என்ன எழுதணுமோ அதை நீங்கள் இங்கே எழுதலாம். ஸோ இங்கே வந்து உங்களுடைய சப்டைட்டில் நீங்கள் எழுதலாம். ஓகேவா, இதில் நீங்கள் டெஸ்க்டாப்பில் எப்படி நீங்கள் கலர்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த கீழே பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணோன்னா போல்டு, இட்டாலிக்ஸ், அண்டர்லைன், அதுக்கப்புறம் கலர் மாற்றுறது இதெல்லாம் பண்ணும். ஸோ நான் இந்த டைட்டிலில் உங்களுக்கு ஜஸ்ட் வச்சு காட்டுறேன். போல்டு அப்படி பண்ணிவிட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு கலர் கொடுக்குறேன். கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே சப்டைட்டிலுக்கும் அதே மாதிரி இட்டாலிக்ஸ் கொடுத்துட்டு கலர் எனக்கு எது வேணுமோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு பேஜில் வேறு என்ன வைப்பேன்னா லோகோஸ் ஏதாவது வைக்கலாம், இல்லை அப்படியே கூட ப்ளெயினாக விடலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு நான் அடுத்த ஸ்லைடு இப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நியூ ஸ்லைட் போய் கொடுப்பீங்க. டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் பட்டன் ஒன்று இருக்கும் லெஃப்ட் சைடில். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு ஸ்லைடு ஓப்பன் ஆகும். இந்த லே அவுட் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹெட்டிங், கீழே உங்களுடைய கண்டென்ட் எழுதுகிற மாதிரி ஒரு லே அவுட் இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன், மேலே வந்து என்னுடைய ஹெட்டிங் நான் திரும்ப டேப் பண்ணி என்ன ஹெட்டிங் எழுதணுமோ நான் அதை இங்கே எழுதிக்கலாம். ஸோ அதனால் நான் ஹெட்டிங் ஜென்ரலாக எழுதுகிறேன். எழுதிட்டு கீழே கண்டென்ட்ஸ் ஏதாவது நீங்கள் எழுதலாம். ஸோ அந்த கண்டென்ட் என்ன எழுதுகிறேன் அப்படின்னா லிஸ்ட் மாதிரி எழுதுகிறேன். சரியா, இப்போ நான் ஒரு 10 லெட்டர் எழுதியிருக்கேன்னா இந்த 10மே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட்டின் போட்டு அதுவே காட்டுது. இப்போ அந்த புல்லட்டின் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் அதை செலக்ட் பண்ணணும். எழுதின பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்பர்ஸ் புல்லட்டின் கொடுக்கணும். அப்போ அது நம்பர் அரேஞ்ச் ஆகிடும். சரியா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நம்பர் கொடுக்கணும். புல்லட்டின் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேவா, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னொரு ஸ்லைடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லைடு வந்து எனக்கு அதே லே அவுட்டில் காட்டுது. எனக்கு இந்த லே அவுட் வேண்டாம், எனக்கு வேறு லே அவுட் வேணும்னா நான் என்ன செய்யணும், இந்த கார்னரில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், ஸ்லைட்ஸ் மாதிரி, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுதான் லே அவுட்டோட ஆப்ஷன். ஸோ இதில் நிறைய லே அவுட்ஸ் காட்டும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பிளாங்காக இருக்கிற ஒரு இதை நான் க்ரியேட் பண்ணுறேன். நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா மெனு பார்ஸ்னு ஒன்று இருக்கும். ஹோம் மெனு, இன்சர்ட் மெனு, அந்த மாதிரி. ஸோ அந்த மெனுஸ் வந்து இதுலேயும் இருக்குது. ஸோ அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் என்ன செய்யுங்க, எதை எழுதியிருக்கீங்களோ அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஏரோ மார்க் ஓப்பன் ஆகுமா. இந்த லெஃப்டில் ஹோம்னு ஒரு இது இருக்குது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய கமாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் அந்த மெனு பார். ஹோம் மெனு, இன்சர்ட் மெனு, ட்ரா, டிசைன், ட்ரான்சிஷன், அனிமேஷன், ஸ்லைட் ஷோ, ரிவ்யூ, வியூ, ஷேப், எல்லா மெனுஸும் இங்கே இருக்கும். உங்களுக்கு எந்த மெனு வேணுமோ நீங்கள் அங்கே போகலாம். இப்போ நான் வந்து இன்சர்ட் மெனு போகிறேன்னா இன்சர்ட் மெனுவில் என்னென்ன இருக்கும், ஸ்லைடு இன்சர்ட் பண்ணுறது, டேபிள் இன்சர்ட் பண்ணுறது, பிக்சர் இன்சர்ட் பண்ணுறது, வீடியோ, ஆடியோ, ஷேப்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸ், ஸ்மார்ட் ஆர்ட், இதெல்லாம் நம்ம பிபிடிலேயே இருக்கும். அதனால் இந்த பிபிடிலேயோ மொபைல்லையும் இது நீங்கள் போடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், ஒன்று ஒன்றா இன்சர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேபிள் இன்சர்ட் பண்ணலாம். டேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேபிள் காட்டும். இந்த டேபிளில் நீங்கள் என்ன செய்யலாம், எத்தனை ரோ வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது டேபிள் மெனுவில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா டெலீட், இன்சர்ட், ஸ்டைல் ஆப்ஷன், டேபிள் ஸ்டைல்ஸ், ஷேடிங், டெக்ஸ்ட், ஆட்டோ ஃபிட், ஆல் டெக்ஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுடைய டேபிள் மெனுவில் ஜென்ரலாக இருக்கிற மெனுஸ். ஸோ இப்போ நீங்கள்
ஏதாவது டைப் பண்ணோன்னா உங்களுடைய பாயிண்டர் அங்கே வச்சு நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஏதாவது டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு காலமையோ ரோவை டெலீட் பண்ணோன்னா இந்த டெலீட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எதை டெலீட் பண்ணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது இன்சர்ட் பண்ணணுன்னா இந்த இன்சர்ட் மெனு, ஒரு ரோவையோ இல்லை ஒரு காலமையோ இன்சர்ட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நம்ம ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலான்னா, நான் இப்போ இன்னொரு ஸ்லைட் போடுறேன். இங்கே நான் ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ண போகிறேன்னா பிக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ், கேமரான்னு 2 கேட்கும். நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். எது நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அது இங்கே ஓப்பன் ஆகும். செலக்ட் பண்ணிட்ட பிறகு டன் கொடுத்தேன்னா அது இங்கே ஃபிட் ஆகிடும். இதை நான் இங்கே க்ளோஸ் எந்த சைஸுக்கு வேணுமோ நான் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து இப்போ இதில் ஏதாவது ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மெனூஸில் நிறைய விதமான ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு பிக்சர் எஃபெக்ட் ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து பிக்சர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா க்ராப் இமேஜ், உங்களுக்கு க்ராப் பண்ணணும் இந்த இமேஜைன்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு எதை வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ க்ராப் பண்ணியிருக்கேன். அடுத்து சைஸ் அண்ட் பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணலாம். சைஸ் அண்ட் பொசிஷன் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் மேனுவலாக இங்கே டைப் பண்ணலாம். ஓகேவா? எவ்வளோ இன்ச் வேணும் ஹைட்டு, அதே மாதிரி விட்த் எவ்வளோ வேணும் அப்படின்றத மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். இதுதான் பிக்சர் மெனுவில் காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், இன்சர்ட்டில் ஒரு வீடியோ இன்சர்ட் பண்ணோன்னா வீடியோவுக்கு போயிட்டு உங்களோட வீடியோஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை இங்கே இன்க்ளூட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன் எப்படி கொடுக்குறது. ட்ரான்சிஷன் அப்படின்னா இப்போது இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடுலேருந்து அடுத்த ஸ்லைடுக்கு ஜம்ப் ஆகிடுது இல்லையா? நார்மலாக பிபிடி இப்படி தான் ஒர்க் ஆகும். ஆனால் உங்களுக்கு இந்த ஜம்பிங் எஃபெக்ட் பிடிக்கலன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, ட்ரான்சிஷனில் போயிட்டு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேருந்து செகண்ட் ஸ்லைடு போகணும், இல்லை ஃபஸ்ட்டு ஸ்லைடு வெளியே வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்லைடில் மேலே கையை வச்சு அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. செகண்ட் ஸ்லைடுக்கு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் போயிட்டு இது எப்படி வரணும் அதை கொடுங்க. தேர்ட் ஸ்லைடுக்கு போயிட்டு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் போயிட்டு அது எப்படி வரணும், அந்த மாதிரி எந்தெந்த ஸ்லைடுக்கெலாம் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க. இப்போ அடுத்து நம்ம இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் கொடுத்துட்டோமா, அடுத்து அனிமேஷன் பண்ணணும். அனிமேஷன் எதுக்கு பண்ணுவோன்னா ஒரு வார்த்தைக்கும் ஒரு பிக்சருக்கும் அனிமேட் பண்ணணும். இப்போ வெறும் ட்ரான்சிஷன்றது ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு மூவ் ஆகுறது தான் ட்ரான்சிஷன். ஆனால் அனிமேஷன்றது ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஸ்லைடில் இருக்க வார்த்தைக்கும் நம்ம அனிமேட் பண்ணலாம். இப்போது என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் கொடுக்குறேன் பாருங்கள், இந்த வார்த்தைக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்டு போயிட்டு ஏதாவது உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் தான் இல்லை, எம்ஃபசிஸ் எஃபெக்ட் கூட கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன்றுக்கும் நான் எம்ஃபசிஸ் எஃபெக்டே வச்சு காட்டுறேன். என்னோடய இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற எல்லா அனிமேஷனும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்னோடய ஸ்லைடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்க்கணும் இல்லையா? ஸோ ஸ்லைடு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்கலாம். எப்படி பார்க்கணுன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் மோடு, அதாவது இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறேன் இல்லையா எழுதுகிற வேலை, இது எல்லாமே இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் நடக்கும். செகண்ட் ஆப்ஷன் ஃபைண்டு, இந்த ஸ்லைடில் ஏதாவது ஒரு வார்த்தையை சர்ச் பண்ணோன்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் தான் ஸ்லைட் ஷோ. ஃபோர்த் ஆப்ஷன் அண்டு, ஏதாவது ப்ரீவியஸ் ஸ்டெப் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அதை அழிக்கணும்னா அண்டு பண்ணலாம். இப்போ நான் ஸ்லைட் ஷோ கொடுக்குறேன். இப்போ நான் ஒவ்வொரு தடவை இதை என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இதுதான் ஸ்லைட் ஷோ பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணணும்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி மேலே போய்ட்டு அந்த எடிட்டிங் இதில் போய்ட்டு டைட்டில் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். பக்கத்தில் இந்த டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்லைட்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் மொபைல் ஃபோனில் நீங்கள் எப்படி ஒரு சிம்பிளான ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.